2002 May 22nd சென்னையில் பயங்கர வெயில். ஹெல்மெட் போடலை, தண்ணி குடிக்கல, ஒரு அஃபிஷியல் ஒர்க் விஷயமா எனக்கு ஃபுல் டே அலைஞ்சதில் என்னோட பிரெயினில் ஒரு நரம்பு, பிரெயினுக்கு பிளட்டு சப்ளை பண்ணுற ஒரு வெயில் பயங்கர வெயிலில் வெடிச்சிடுச்சு, தலையில் வெடிச்சாச்சு. அதனால் தலைக்குள்ளெல்லாம் ஏதோ இங்கெல்லாம் பிளட்டு கசியுது, தலை சுற்றுது. இதோடு நான் அப்படி இப்படி டிரைவ் பண்ணி பைக்கை ஓட்டி எங்கள் டைடல் பார்க்கில் இருக்கிற சத்யம் இன்ஃபோவே சிஃபி ஜென்ரல் மேனேஜர் சுஷில் லூனியா வந்து ஐ கேம் டு ஆஃபீஸ், செகண்ட் ஃப்ளோர். அவர்கிட்ட நான் போய் சொல்கிறேன், சார் இப்போ May 22nd 2002 ஜூன் ஜூலை வரைக்கும் டார்கெட் அச்சீவ்டு. கிருஷ்ணமூர்த்தி ஒரு ஆசம், ஆனால் ஏதோ பில்டிங்லாம் ஆடுற மாதிரி இருக்குது, டிப் ஆகுது. சார் சம்திங் இஸ் ஹேப்பனிங் டு மீன்னு சொன்னேன். ஐ கொலாப்ஸ், ஐ காட் பேரலைஸ்ட் கம்ப்ளீட்லி. வலது கை வலது கால் ரெண்டுமே போச்சு. 22nd May 2002 3 months கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறமா நான் ஏதோ கொஞ்சம் நொண்டி ஒரு காலில் கிருஷ்ணமூர்த்தியாக நடப்பேன், ஒரு காலில் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி நடப்பேன். அப்படியே வந்து வாழ்ந்து வந்து அதெல்லாம் 2002 முடிஞ்சு. இப்போ 2005, இப்போ ஆகஸ்ட் வந்தாச்சு திரும்பி. எல்லாரும் வி ஆல் கம் டு பிரசாந்தி நிலையம். சுவாமி இன்டர்வியூ கொடுக்குறாரு. எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம், மீதி 6 பேர் உட்கார்ந்துருக்கோம். எல்லாரும் பேசிட்டாங்க. எனக்கு அப்புறம் கடைசியா பேசினது விஜய் கிருஷ்ணான்னு ஒரு தம்பி இதுல இருக்காரு. 1 2 3 4 5 6 அந்த அடுத்தது 7ல இருப்பாரு. எல்லாரும் பேசிட்டாங்க. சுவாமிகிட்ட அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கேட்டுட்டாங்க. அந்த சுவாமியோட இன்டர்வியூ ரூம்ல சாமி இருக்காரு. வேற யாரும் அந்த சேர் தள்ளுற தம்பி எல்லாம் கூட வெளியிலே அமைச்சிட்டாரு, யாரும் உள்ள வர வேணாம், ஒன்லி த பாய்ஸ். நாங்க 6 பேர். சுவாமி ரொம்ப வருஷம் கழிச்சு சுவாமியோட லெஃப்ட் பாதத்தை சேவை பண்ற பாக்கியம் ரொம்ப கிடைச்சது. அதுல அழகா குட்டியா அவரோட கட்ட விரல், இந்த விரல், அந்த விரல், குட்டியான அழகான நகங்கள், அந்த அப்படியே சாஃப்டா பூ போல இருக்கிற அந்த பாதம் அனுபவிச்சு நான் அப்படி நல்லா அப்படியே பாத சேவை பண்ணி எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்குப்பா. அவங்க பிரச்சனையை கேட்டுக்கிறாங்க. சுவாமி அது அதுக்கு பதில் சொல்றாரு. அவங்க ஆச்சு சாமி ஆச்சு, நமக்கு கிடைச்சது இந்த பாக்கியம். இதை பண்ண திடீர்னு சுவாமி என்ன பார்த்து கேட்கிறாரு, ஆப் கிதர் சே ஆத்தே ஹோ, டெல்லி அப்படின்னு. என்ன சுவாமி ஹிந்தியில கேட்கிறாரு. என்ன சுவாமி உங்களுக்கு தெரியாதா சுவாமி நான் சென்னை. அப்போ பேசு. இவ்வளவு நேரம் நான் பேசவே இல்லை. அது ஒரு 25 நிமிஷம் அப்படி போயாச்சு. சரியா? எனக்கு ஒரு லிஸ்ட் இருந்ததுமா, எனக்கு இருந்தது தம்பி. இதை கேட்கணும், அதை கேட்கணும், சாமியை பார்த்தா கிட்ட போனா அதை கேட்கணும்லாம் இருந்தது. அந்த சாமி பாதத்தை தொடர டயத்துல என்ன ஆகுதுன்னா 2 விதமான தாட் வருது. ஒண்ணு, எதை முதல்ல கேட்கணும்னு ஒண்ணு இருந்தது. 2வது, இவருக்கு தெரியாதது எதை போய் இப்ப நான் சொல்றது, இவருக்கு என்ன தெரியாது, அப்போ அவர் பார்த்து பண்ணிக்கிட்டோம். அதனால அப்போ பேசு, சாமி சொல்றாரு பேசு கிருஷ்ணமூர்த்தி. அப்ப நான் சொன்னேன், சுவாமி நானும் ரூம்குள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருந்தேன் சுவாமி. இங்க வந்த உடனே எனக்கு எதை கேட்கறதுன்னே தெரியல சுவாமி. அப்போ சுவாமி எடுத்து கொடுத்தேன், உனக்கு பேரலைஸ் ஆச்சு இல்லையா, அந்த பேரலைசஸ் பத்தி கேளு, நான் உனக்கு ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சாமி சொன்னோடனே சைலண்ட் ஆயிட்டேன். சரி அப்படி கேளு, ஏன் எனக்கு பேரலைஸ் ஆச்சுன்னு கேளு அப்படி திரும்பி சொல்றாரு. உடனே பிரதர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, சாமியே கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாரு, சுவாமி ஆன்சர் பண்றாரு, கேளுப்பா. இதோ எங்கள் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவர் கருணை உள்ள நெஞ்சில் கோவில் புரிகிறார், இதோ எங்கள் தெய்வம். அருமையான வார்த்தை. சுவாமி சொன்ன எல்லாம் பாய்ஸ் சொன்னோன்னே கேட்டேன். சரி சுவாமி எனக்கு பேரலைஸ் ஆனதை பத்தி சொல்லுங்க சுவாமி. அப்போ சுவாமி சொன்னாரு, நல்லா கேளுங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இத்தனை பேர் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம் அவரோட ஆசீர்வாதத்துல. கிருஷ்ணமூர்த்தி, உன்னோட பிராரப்த கர்மா, முன்னாடி போன பல ஜென்மங்கள்ல நான் செஞ்ச கர்மாக்களில் படி May 22nd 2002 படி அந்த டேட்டில் இருந்து என் வாழ்நாள் முழுக்க நான் ஒரு பேரலைஸ்ட் ஆளாக தான் இருந்திருக்கணும். என்னோட கர்மா அப்படிதான் நான் பிறந்த போது கொண்டு வந்தது. நான் என் செய்யும் வினைதான் என் செய்யும், கோல் என் செய்யும், மற்ற எது வேணா என்ன செய்ய முடியும். நமச்சிவாயம், ஓம் ஸ்ரீ சாய்ராம் என்ற நாதம் நம் நாவில் இருக்க. அருமை, எவ்வளவு பெரிய அருமை. அந்த வரிக்கு ஏத்தாப்புல சுவாமி சொன்னாரு,
இதுதான் நீ கொண்டு வந்த பிராரப்த கர்மா. இந்த ஜென்மத்துல நீ பாலவிகா ஸ்டூடெண்டாக இருந்து சத்யசாய் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல நம்ம சர்வீஸ் செய்ததால் இந்த கர்மாலாம் உன்னோட ப்ரீவியஸ் கர்மாலாம் அப்படியே நல்லிஃபை பண்ணிடுச்சு. இது சொன்னது சுவாமி. அப்போ இங்க இருக்கிற ஒரு சேவாதல், ஒரு சாய் டிவோட்டி, ஒரு சிஸ்டர், ஒரு பிரதர், எல்லாருக்கும் மெசேஜ் என்னன்னா, நம்மள அறியாமல் நாம் இங்க எடுத்து போட்டு செய்யற எந்த டெக்கரேஷன் ஒர்க்கா இருக்கலாம், ஸ்லைடு பண்றதா இருக்கலாம், ஸ்டேஜ் டெக்கரேஷனா இருக்கலாம், எந்த சர்வீஸ் ஆக்டிவிட்டி, பிளட் டொனேஷன், எந்த ஒரு சர்வீஸ் ஆக்டிவிட்டி நமக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் இந்த வாய்ப்பை மூலியமா நம்ம செய்யறது என்னன்னா, நம்ம பாவங்களை தானா கண்ணறி தெரியாம ஒரு இடத்துல நம் பாவங்கள் கழிகிறது. அதற்கு சாக்ஷாத் உங்களுக்கு ப்ரூஃப், எவிடன்ஸ், டெஸ்டிமனி முன்னாடி நிற்கிறது. சாமி சொன்ன இதெல்லாம் நலிஃபை ஆயிடுத்து. இனிமே கவலைப்படாத. யூ வில் ஃப்ளை, யூ வில் ஸ்விம், யூ வில் டிரைவ். எதுக்காக இது 3 சொன்னாரோ அவருடைய சந்தோஷத்துக்கு இது 3 சொன்னார். அதுக்கப்புறமா பல நாடுகள் போக ஆரம்பிச்சோம். முதல்ல பிராங்க்ஃபர்ட் ஜெர்மனி போனோம். அதுக்கப்புறமா பல நாடுகள். அதுல என்னோட ஃபேவரட் நாடு இலங்கை. அது பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். அங்க இருக்கிற சகோதர சகோதரிகள், என் மனசு ரொம்ப ஏங்குது. இந்த ஜாஃப்னான்ற ஒரு ஊரில் தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் தயவு செஞ்சு போய் பாருங்க. எஸ்பெஷலி இளைஞர்கள் எஸ்பெஷலி கவனிக்க வேண்டியது அவங்களுடைய டிவோஷன், டெடிகேஷன் டு சுவாமி, ஃபார் லவ் ஃபார் சுவாமி. எனக்கு ரொம்ப பிடிச்ச சுவாமியின் ஆசீர்வாதத்துல பல முறை இலங்கை போற பாக்கியம் கிடைச்சது. அவர்களோட சேர்ந்து சாமி ஆக்டிவிட்டிஸ் பண்ற பாக்கியம் கிடைச்சது. ஒவ்வொரு முறை போகும்போதும், ஒவ்வொரு முறை இந்த மாதிரி சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போதும் மனசுல நினைச்சுக்கிறது, இன்னும் நம்ம பாவங்களை கழிக்கிறோம், புண்ணியங்களை சேர்த்துக்கிறோம், சாமியின் அன்பை பெறணும். அடுத்தது போலாம். இதை முடிச்சு சாமி அதோட அன்னைக்கு ரூம்ல நான் அடுத்த ஸ்லைடே சொல்றேன். சரி இருக்கட்டும், நல்லதா தான் வந்து அங்க வாங்க தம்பி, இதே இருக்கட்டும் தம்பி, நல்லதுதான் போடுங்க. இதைதான் சுவாமி அவருடைய விஷனா சொல்லியிருக்காரு, டு ரிமூவ் த சஃபரிங் ஆஃப் த புவர். அதை தான் அவர் பாட்டா பாடினார். எஸ்னு ஒரு 3 எஸ்ஐயும் சொல்லிட்டாரு. நாம் எல்லாரும் இணைந்து உலகத்தில் உள்ள எல்லாருடைய துன்பங்களை துடைப்போம் அப்படின்னு அவர் பாட்டா நமக்கு முன்னாடி பாடிட்டாரு. அடுத்த ஸ்லைட் தம்பி. என்ன பேச போறோம்னு தெரியலமா நேத்து வரைக்கும். அதாமா ப்ரூஃப். இது எந்தெந்த அனுபவங்களை பேச போறோம்னு தெரியாததுனால பிளாங்கா ஒரு ஸ்லைடை கொண்டு வந்துட்டேன். இங்கு நல்ல மீன்கள் விற்கும் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்துட்டேன். டிவைன் எக்ஸ்பீரியன்சஸ், டிவைன் அனுபவம் அப்படின்னு போட்டோம். ஏன்னா அவரு அப்புறமா கொடுக்கட்டும், இன்னைக்கு காத்தால கிடைச்சிருச்சு. இதுதான் ப்ரூஃப். இதுல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒண்ணு சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் அந்த அப்போ இந்த காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலா மாத்திய அந்த டிவைன் அனுபவத்தில் தொடர்ந்து இன்னும் எவ்வளவு டைம் இருக்குன்னு எனக்கு தெரியல. இன்னும் how many more minutes please? இன்னும் 10 இருக்கு. 10 seconds. ஓகே. now சுவாமி சந்தோஷம், ஆனந்தம், எப்ப பாரு சந்தோஷம். அதுல சுவாமியின் ரூம் பாயா இருந்து 1986ல சுவாமியுடைய ரூம்ல இருந்து சுவாமிக்கு கூட அவருக்கு பணிவிடை செய்யறோம்ன்ற ஒரு பாக்கியத்தை சுவாமியை கொடுத்தாரு. அருமையான அனுபவம். அதுல நான் நிஜமா அதை 10 நிமிடத்துக்குள்ள முடிக்க முடியாது. அதுல இருந்து நான் ரொம்ப முக்கியமா நமக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். சாமி சொல்றாரு, நீங்க புட்டபர்த்தி வந்து படிப்பா, MBA படி. என்னுடைய குடும்பத்தில் இருந்த நிலைமை அந்த டைத்துல எங்க அப்பா இறந்துட்டாரு. அம்மாவை கூட இருந்து ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல நான் சாமிகிட்ட சொன்னேன், சாமி உங்களுக்கு ஃபேமிலி கஷ்டம்லாம் புரியாது சாமி, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்லாம் இருக்கு நிறைய, நான் டிகிரியோட என் படிப்பை முடிச்சிடலாம். அப்போ நான் டிகிரி ஃபர்ஸ்ட் இயர் படிச்சேன். 1986 ஜனவரி BA ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிருந்தேன். 3 வருஷத்துல என் படிப்பை முடிச்சுட்டு நான் ஒரு ஆபீஸ்ல போய் வேலை பண்ணி அம்மாவை காப்பாற்றணும் சாமின்னு சொன்னேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வந்து MBA படி அப்படின்னாரு. இல்ல சுவாமி, PG எல்லாம் படிக்கிறதுலாம் என்னோட பிளான்லயே கிடையாது சுவாமி. உன் பிளான்ல இல்ல, என் பிளான்ல இருக்கு. ஐயா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கே தெரியாது. நான் முந்தா நேற்று நைட்டு மெட்ராஸ்ல இருந்து கிளம்பும் போது நேத்திக்கு நான் ஒரு ஆனந்தத்துல அண்ணா அருள் இல்ல மோகன் அண்ணா
மோகன அண்ணாவோட எங்க போவோம் 10 கேவ்ஸ்குள்ள போவோம் நினைச்சிடணும். ஆனா நினைக்கவே இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சது 10 கேவ்ஸ் ஒரே ஒரு கேவ் தான். ஏறி போனா மேல முருகன், பார்த்தா உள்ள எல்லாம் 10 கேவ்ஸே இருக்கு. 1 2 3 இங்க கேவ், ராமாயண கேவ், அந்த கேவ்லாம் எல்லாத்தையும் காம். இதுக்கு மேல எங்களுக்கு பெட்ரோமேக்ஸ் லேம்பு தான் தெரியும். நேற்றுக்கு தான் நான் வந்து பெட்ரோமேக்ஸா ஆமா பெட்ரோமேக்ஸ் லாஸ்ட் 2 மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். அங்க ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஒண்ணு இருக்கு. இது என்னோட ஸ்பீச்சிலே இல்ல, சொல்லிடுறேன். அங்க ஏதோ ஒரு ஹால் வச்சிருக்காங்க. அந்த ஹால்ல நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடக்கணும். அது ஒரு மிஷனா வச்சு ஒரு டீம் உட்கார்ந்து இருக்காங்க. உலகெங்கும் இருக்கிற பாடகர்களை அழைச்சி அங்க ஏதோ பாட்டெல்லாம் போட்டுன்னு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆசை வந்தது. அண்ணாட்ட நான் சொன்னேன், அண்ணா why can't we try சர்வ தர்ம பஜன்ஸை வந்து நம்மளோட சாய் யூத் எல்லாம் இணைஞ்சு அந்த ஹாலை they are willing to give for like promoting music. ஸோ இந்த நாதத்தை, சாய் நாதத்தை, கீதத்தை, இப்படிப்பட்ட சகோதரர், அருமையான சகோதரர் வேல்முருக தம்பிலேருந்து எல்லாருமா சேர்ந்து சர்வ மத ஸ்லோகாஸ்லாம் மேபி அதுக்கான என்ன ப்ராசஸ், யாரை மீட் பண்ணோம் அவரை பார்த்துங்க. நான் நம்ம டாபிக் உள்ள போயிடுறேன். ஸோ நான் சொல்லின்றது, சுவாமி அன்னைக்கு டைரி கொண்டு வாப்பானாரு. நான் இப்போ போயிட்டேன் 1986 சுவாமி ரூம்ல. ஏன் அந்த சொன்னேன்னா, நேற்றுக்கு நான் அந்த பெட்ரோநாக்ஸ்ல போவேன்னு நான் நினைச்சதே இல்லைங்க. ஏன் ஒரு நாள் முன்னாடி நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாத உலகத்தில் சுவாமி ஜனவரி 30th டைரியில எழுதுறாரு 86ல. 88ல நீ வந்து புட்டபர்த்தியில படிப்பப்பா, நீ என் கூட படிப்ப, நான் பல மிராக்கிள்ஸ் நடத்தணும் எழுதி கொடுத்தாரு டைரியில. வித் பிளெஸிங் ஆஃப் சுவாமி போட்டு டேட்டை போட்டார். அந்த டைரி இருக்கு, நான் அதை போட்டோ எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்றேன் வித் டேட். அப்புறம் சொல்றாரு மேஜர் ஜெனரல் மகாதேவன் சார், அப்போ அவர்கிட்ட கூப்பிட்டு நான் டேட்டு போட்டு இவனுக்கு எழுதி கொடுத்துருக்கேன். 86ல 88ல இவன் வந்து புட்டபர்த்தியில படிப்பான் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா உங்க எல்லாருக்குமே தெரியும், புட்டபர்த்தியில படிச்சோம். இப்படி பல அனுபவங்கள் இருக்கு, உங்களோட ஷேர் பண்ணிக்க. அடுத்த ஸ்லைட் ப்ளீஸ். இந்த அனுபவங்கள்லாம் சுவாமி நமக்கு தினந்தோறும் பல அனுபவங்களை கொடுத்துட்டே இருக்காரு. அதுல எடுத்துக்க வேண்டிய மிகப்பெரிய கருத்து என்னன்னா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதிலும் அரிது எந்த விதமான டென்ட், டிஃபெக்டிவ் ப்ரொடக்ஷன் டிஃபெக்ட், செவிடி கிவிடி இல்லாமல் பிறக்கிறது அரிது. அதிலும் அரிது நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறக்கிறது அரிது, நல்ல ஸ்கூல்ல படிக்கிறது அரிது, காலேஜ்ல படிக்கிறது அரிது, நல்ல வேலை கிடைக்கிறது அரிது, நல்ல சம்பளம் கிடைக்கிறது அரிது. கிடைத்தாலும் அந்த சம்பளத்தை சமூக சேவையில் யூஸ் பண்றதுக்கான அறிவு வருது அரிது. இதெல்லாம் மேல ஒரு அவதாரமே எடுத்திருந்த டைமில் நாமும் பறக்கிறது அரிது. அந்த அவதாரம் ஆரம்பிச்ச ஆர்கனைசேஷனில் சேருவது மிக மிக அரிது. சேர்ந்தாலும் அந்த கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி நம் வாழ்க்கையில் ஆனந்தத்தையும் நாதத்தையும் சேர்த்துக்கிறது மிகப்பெரிய அரிது. அந்த அரிதான வாய்ப்பையுமே அவரே உருவாக்கி கொடுக்கிறதுக்கு நன்றி தெரிவிச்சு, இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவிச்சு, டைத்துக்குள்ள முடித்ததுக்கு நன்றி தெரிவிச்சு, சொல்லியே ஆகணும். நம்ம சிஸ்டர், அக்கான்னு சொல்ல முடியாது, உங்க எல்லாருக்கும் அக்கா. the way, the energy, the love and affection for Swami, amazing. இதுக்கெல்லாம் தலை வணங்கி மனமார்ந்த நன்றியோட முடிச்சுக்கிறேன். ஜெயிக்க